ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா உனக்கு கொடுக்க போவது சாதாரண வாக்கோ வார்த்தைகளோ கிடையாது. உன் வாழ்வில் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை சத்திய வாக்காக கூறத்தான் வந்துள்ளேன். சர்வ நிச்சயமாக இது உனக்காகவே உன் வராகி அம்மா சொன்ன வாக்குதான் என் செல்லமே. மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தேடிதானே உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது வெளியே கிடைக்கக்கூடிய பொருளா, அல்லது நீ காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயமா? இல்லைதானே. மகிழ்ச்சி என்பது சந்தோஷம். சந்தோஷம் என்பது புன்னகைக்க கூடியது. அது எல்லாமே உனக்குள் தானே இருக்கிறது. நீதான் உன் வாழ்க்கையை சரியாக கையாண்டு எந்த விஷயத்தில் எதற்காக யோசிக்க வேண்டுமோ யோசித்து, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரித்து, யோசிக்க வேண்டிய நேரத்தில் யோசிக்க வேண்டுமே தவிர கவலைப்படவும் வருத்தப்படவும் கூடாது என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடமும் நீ புன்முறுவல் பூத்து கொண்டே உனக்கான வேலைகளை நம்பிக்கையோடு செய்தால் போதும். ஆனால் நீயோ எப்போதும் ஏதோ ஒன்றை இழந்தது போல மன உளைச்சலோடும் வேதனையோடும் எதற்காக சுற்றித் திரிகிறாய்? கூடுதல் பணிச்சுமையின் காரணமாகவும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய 1000 கஷ்டங்களின் காரணமாகவும் யாரோ ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்பதற்காக அவர் மீது நீ ஏன் கோபத்தை மனதிற்குள் தூக்கி சுமந்து உன் மனதை குப்பை தொட்டியாக மாற்றிக்கொள்கிறாய்? இப்போது நான் சொல்ல போகும் விஷயத்தை சரியாக கேட்டு தெளிவாக புரிந்துகொள். ஒரு அவசியத்திற்காக அவசரப்பட்டு வேக வேகமாய் வேலைகளை செய்வதில் எந்த தவறும் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ அப்படி இல்லாமல் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்பட்டால் எப்படி வேலைகள் சரியாக முடியும்? அதிகமாக அவசரப்படுவதன் மூலமாக எளிதாக செய்ய வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகி எல்லாருக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். அதனால்தான் யாருடைய கோபத்திற்கும் ஆளாகும்படி நீ தவறான வேலைகளை தவறான முறையில் செய்து விடாதே. எதுவும் காலதாமதம் ஆகிறது என அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக உன் வேலைகளை செய் என சொல்கிறேன். பின் விளைவுகள் என்னவென்பதை பற்றி சிந்திக்காமல் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்ததாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வீசியதாலும் இதற்கு முன்பாக எத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்வில் வந்தது. எத்தனையோ சமயங்களில் சில உறவுகளையும் நட்புகளையும் கூட இழக்க நேரிட்டதல்லவா? இனிமேல் அப்படி எதுவுமே நிகழக்கூடாத அளவிற்கு உன் வேலைகளை பார்த்து செய், வார்த்தைகளை பார்த்து பேசு. அவசரத்தில் ஏற்படும் இழப்புகள் தானே என நீ நினைத்துக் கொள்வாய். கோபத்தில் தானே பேசிவிட்டோம் என நீ பேசியதை நீ நினைப்பது போல மற்றவர்கள் நினைப்பார்களா என்ன? எங்கும் எதிலும் நிதானமாக செயல்பட்டால் நீ நிச்சயம் நிம்மதியாய் வாழ முடியும். அவசரத்தின் தடுமாற்றத்தால் தவறுகள் வந்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. காலம் முழுவதும் உன்னுடன் கஷ்டங்கள் கூடவே வரப்போவதில்லை. எல்லா கஷ்டமும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது என உன் சாயப்பாவின் இந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை மனதிற்குள் வைத்துக்கொள். நீ இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு குணமும், ஒவ்வொரு ஆசைகளும், ஒவ்வொரு விருப்பங்களும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருக்கும். எல்லாரிடமும் நீ ஒரே மாதிரி பேசவும் பழகவும் முடியாதல்லவா? ஒவ்வொருவர் குணத்திற்கும் நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கும் போது நீ மட்டும் எப்படி குணம் மாறாமல் இருப்பாய்? சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறி மாறி நடந்து கொள்ளவும், மனிதர்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு புரிகிற மாதிரி பேசவும் புன்னி நடந்து கொள். வார்த்தைகள் தான், உன்னுடைய வார்த்தைகள் தான் ஒருவரை சந்தோஷப்படுத்தவும் செய்யும், அவமானப்படுத்தவும் செய்யும் என்பதை புரிந்து நடந்து கொண்டாலே உன் வார்த்தைகள் அளவானதாக, அர்த்தமுள்ளதாக, அழகானதாக கூட இருக்கும் என் செல்லமே. உன் மனம் எப்போதுமே வைராகியமானதாக இருக்க வேண்டும். இழப்புகளை தாங்கிக் கொண்ட சக்தி படைத்ததாக இருக்க வேண்டும் எனதான் நான் எதிர்பார்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அத்தனையையும் தகர்த்து தாண்டி போகக்கூடிய பக்குவமடைந்த ஆளாக நீ இரு. பொறுமையாக நீ இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும்படி உயர்வை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொன்னதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து வழிநடத்த வேண்டியது
ஒரு அம்மாவாக எனது பொறுப்புதானே. நல்லதே நடக்கும் என நீ நம்பினால் நான் உனக்கு நல்லது செய்யாமலா விட்டுவிடப் போகிறேன்? நிச்சயமாக உன் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துவிட்ட காரணத்தால் உன் வீட்டில் எல்லா குபேர சந்தோஷங்களும் உண்டாகும். வளமும் நலமும் பெருகி வாடி போயிருக்கும் உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் வசந்தத்தையும் கொடுக்க போகிறேன். பல சோகங்களையும் வேதனைகளையும் மனதில் ஏந்தி கொண்டு என்ன செய்வது ஏது செய்வதென சரியாக புரியாமல் சூழ்நிலையின் தாக்கத்தால் வாடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாற் போல அழகான முகமுடியை அணிந்திருந்தாலும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வராகியம்மா அத்தனையையும் அறிந்தவள் தானே. அதனால்தான் சொல்கிறேன், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் இடத்திற்கு ஏற்றாற் போலவும் நடந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் சொன்ன நாகரிகம் என்பது மாற்றம் என்பது சரியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு மற்ற மனிதர்கள் போல சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல நிறம் மாறி இங்கு ஒருவருக்கு சாதகமாகவும் அங்கு வேறு ஒருவருக்கு சாதகமாகவும் நடக்கக்கூடிய பச்சோந்தித்தனத்தோடு இருக்கக்கூடாது. நான் சொன்னது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்றாற் போல புரிந்தும்படி நாகரிகமாய் நடந்து கொள்ள சொல்கிறேன். நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விடியலும் இரவும் வந்து போய்கொண்டுதானே இருக்கிறது. நாளை ஒரு கெட்ட விஷயம் இருக்கிறது, நாளை விடியவே கூடாது என நீ நினைத்தால் நாட்கள் விடியாமல் இருந்து விடுமா? அல்லது இன்றைய பொழுது மிகவும் சந்தோஷமானதாக இருக்கிறது, இப்படியே இந்த நாள் நீண்டு கொண்டே இருக்க வேண்டும், இந்த சந்தோஷமும் இந்த நாளும் முடியவே கூடாது என நீ நினைத்தால் அந்த நாள் அப்படியே நின்று கொண்டே இருக்குமா என்ன? இரவும் பகலும் எப்படி சரியாக அந்த நேரத்தில் வந்து விடுமோ, அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்குமோ, அதே போலதான் நீயும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது மாறினாலும் எது மாறாவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் உனக்குள்ளேயே இருக்கும்படி வாழ பழகு. கால சக்கரத்தினால் துன்பமும் துயரமும் உன்னை பாடாய் படுத்துகிறது என்பது எனக்கு தெரியும். உன் காலம் முழுவதும் சந்தோஷ நினைவுகளாய் நிறைந்திருக்கும்படி உனக்கான நல்லது செய்வதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நான் உனக்கு சத்தியமிட்டு சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் அழகாய் அரங்கேறப் போகிறது. நிஜமெல்லாம் மறந்து நிழலாய் தவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ கண்ட கனவுகளும் நிழலாய் எதிர்பார்க்கும் ஆசைகளையும் நினைவாய் உனக்கு அரங்கேற்றி தரப்போகிறேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கெல்லாம் செவிசாய்த்த நான் இப்போது என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து அந்த ரங்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்ற ஓடி வந்து விட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து மிக மகிழ்ச்சியாக மனப்பூர்வமாக மனநிறைவோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். நான் சொன்னது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஓம் வராகி.